ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணுமா? தேவ பிள்ளைகளை எதை பிடிச்சு கொள்ளணும்? நலமானதை, நன்மையான காரியங்களை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் தீமையான காரியம் தான் இருக்கு. தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் எப்படி இருக்க? தீமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. பிசாசுன் வேலைன்னா தீமை செய்கிற வேலை தான். அன்னைக்கு ஆதியிலேயே அவன் அதை தொடங்கிட்டான். பாருங்க, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு கொடுத்த கட்டளையை அவங்க கீழ்ப்படியாம அந்த தீமையான காரியத்தை செய்தபடினால அந்த தீமை இன்னைக்கு வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லமானதை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? ஆமென். தேவ பிள்ளைகளே, தீமையான காரியம். நீதிமொழிகள் 8:13 வாசிப்பீங்கன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள தீமையான காரியம் இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தீமையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு தீமையை வெறுக்கிறோமா? நம்ம எனக்கு தீமையை ஆசையை உட்கொண்டு கொடுக்கிறோமா? தீமையை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? பாவத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அசிங்கத்தை, ஆபாசத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பிடிச்சு கொண்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுடுங்க என்று சொல்ற ஆண்டவர், நலமானதை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, நலமானதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க என்று இன்னைக்கு ஆவியா நமக்கு ஆலோசனை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். வேதத்தில் அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு நன்கு அறிந்திருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க யோசேப்பை பற்றி அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவிக்கு சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். பாருங்க, யோசிப்பு சொல்லுகிற ஒரு காரியம், அவங்க உங்க எஜமான எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த போர்த்திபானுடைய மனைவி யோசிப்பு மேல கண்ணை போட்டு தவறான காரியத்தை செய்வதற்கு, பாவமான காரியத்தை செய்வதற்கு அதில் வலுக்கட்டாயம் பண்ணும்போது யோசிப்பு அதுக்கு இணங்காம, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஒத்து போகாம, ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி யோசிப்பு தேவனுக்கு விரோதமான காரியத்தை, பாவத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் யோசிப்பு என்ன செய்யறானாக்கா, தெய்வ பிள்ளையில இணங்காமல், அழகாக சொல்ல இணங்காம என்ன செய்யறான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த தீமையான காரியத்தை செய்வது எப்படி? தீமையான காரியத்தை பிடிக்கல, தீமையை வெறுத்து அவர் ஓடுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையில, இன்னைக்கு தீமையான காரியத்தை பிடித்து கொள்ளாதீங்க, நலமானதை பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை நலமானதை பற்றி கொண்டு தீமையானதை வெறுக்கும் போது உண்மையிலே சில சோதனைகள் வரும். யோசிப்புக்கு அதுக்கு அடுத்த காரியம் நமக்கு தெரியும், அவனை சிறைச்சாலையில் போடப்படுகிறான். ஆனால் யோசிப்பு சிறைச்சாலையிலேயே வாழ்க்கை முடிஞ்சு மரித்து போகவில்லை. யோசிப்பு குறித்த காலம் வந்தபோது அந்த யோசிப்பை கர்த்தர் முழு எகிப்துக்கும் அதிபதியாக உயர்த்துகிறார். தேவ பிள்ளைகளை, ஒன்று சொல்றேன், தீமையை வெறுத்து நீங்க நலமானதை பற்றி கொள்ளும் போது ஒரு நாள் வரும், கர்த்தர் அந்த நலத்துக்கு ஏற்ற கனத்தை உங்களுக்கு கொடுப்பார், அவர் உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாவத்துக்கு நீங்க எதிர்த்து இருக்கும் போது தேவைப்படல, அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் அதன் பிறகு அதனுடைய மகிமையை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க, தீமையானது விட்டு விடுங்க. இன்னைக்கு நன்மை எது, தீமை என்ன உங்களுக்கே தெரியும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தருந்தாரா? அவர் போல நாமும் நன்மையை செய்கிறவராய் மாறுவோம், நன்மையானது பிடித்துக்கொள்வோம், தீமையை விட்டு விடுவோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கன்னு சொன்னது போல ஆண்டவரே, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டே இருக்கான்பா. ஆனால் அந்த பிசாசின் பிடியில் சிக்கி கொள்ளாதபடிக்கு நலமானதை பெற்றுக்கொண்டு நலமானதை செய்ய உதவி செய்யுங்கப்பா.
அப்பா உங்க கிருபையினால தான் அது முடியும். இரக்கம் பாராட்டும்படியாக வைக்கிறோம். இதில் நன்மையான காரியங்களை வாழ்க்கையில காண செய்யுங்க, ஆசீர்வதியும். அன்னைக்கு யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செய்ய நினைச்சாங்கப்பா, அந்த தீமையே நீங்க நன்மையாய் மாற்றினர் அல்லவா ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில வர எல்லா தீமையை வெறுக்கும் போது நன்மையான காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க, ஆசீர்வதியும், கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமே. நலமானதை பற்றி கொள்ளுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.